This call is now being recorded. Okay, so hello everybody. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கொஸ்டினர் பத்தி பார்த்தோம். கொஸ்டினருடைய பேசிக்ஸ் மட்டும் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து அந்த கொஸ்டினருக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ற விதம் இல்லையா, ஸோ யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம், எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்? உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட் போட்டிருக்கேன், பட் அந்த அசைன்மெண்ட்டுக்கான கிளாஸ் வந்து நான் மேபி நாளைக்கு இல்லைன்னா இந்த ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ அதுக்கு முன்னாடி அந்த சாம்பிளிங் கொஸ்டினை வச்சு யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும், அதோடைய பேர் என்ன, ஹவு டு கோ ஃபர்தர் வித் அ பர்டிகுலர் கொஸ்டினர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, ரைட். சாம்பிளிங், இந்த சாம்பிளிங் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிற ஒன்று. Okay, sampling is a theory. Okay, it is a theory where we undergo the process every day or day-to-day life. Every day, இல்லைன்னா நம்ம எப்பாவது நம்ம கம் அக்ராஸ் பண்ணிப்போம். ஸோ இது எல்லாமே வந்து சாம்பிளிங்ல நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வீட்டில் வந்து உங்க அம்மா வந்து சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்க சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாதம் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, அவங்க என்னப்பா பண்றாங்க? சாதம் வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு அரிசி எடுத்து பார்ப்பாங்க இல்லையா? சோ கரண்டியில என்ன பண்றாங்க, அந்த அந்த முழு வெசில் இருக்கிற, இல்லைன்னா முழு குக்கர்ல இருக்கிற, இல்லைன்னா அந்த ஃபுல் சட்டியில இருக்கிற ஒரு அரிசியை எடுத்து பாக்குறாங்களா அப்படின்னா கிடையாது, இல்லையா? ஸோ நம்ம வந்து 1 கிலோ அரிசி போட்டுருக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து ஒரு 2-3 அரிசி எடுத்து என்ன பண்ணா அமுக்கி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ஒரு அரிசி 2 அரிசி 3 அரிசியை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, பாத்திரத்துல இருக்கிற அரிசியெல்லாம் வெந்துருச்சு அப்படின்னு பார்த்து நமக்கு எடுத்து வைக்கிறாங்க, இல்லையா? ஸோ இதுதான் வந்து சாம்பிளிங்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ டே டு டே லைஃப் வி அண்டர்கோ திஸ் ப்ராசஸ். அப்போ அதே மாதிரி தான் நம்ம ரிசர்ச்லயும் நம்ம கொண்டு வரணும், இல்லையா? ஸோ ரிசர்ச்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கான சரியான டார்கெட்டை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்மளால போய் என்ன பண்ண முடியாது, டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியாது, இல்லையா? ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படிங்கன்னா, 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேரும் நம்மளால என்ன பண்ண முடியாது, போயிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது, இல்லையா? அது வந்து பெரிய ப்ராசஸ், நாட்கணக்கில் ஆகும், இல்லையா? அப்பார்ட் ஃப்ரம் சென்சஸ் மெத்தட். ஓகே, இப்போ சென்சஸ் மெத்தட் அப்படின்றது இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம், இல்லையா? அது வந்து சென்சஸ் மெத்தட். ஆனா இந்த கொஸ்டினர், இந்த சாம்பிளிங் அப்படின்றது எல்லாரையும் போய் கேட்க முடியாது. ஆனா அதே மாதிரி இருக்கிற ஆட்கள் கிட்ட ஒரு சாம்பிள்ல மட்டும் கொஞ்சம் பேர்கிட்ட எடுத்து அந்த 1,00,000 பேரை பிரதிபலிக்கிறது, இல்லையா? ஸோ அதுதான் வந்து சாம்பிளிங் அப்படின்றோம், ரைட்? ரைட். Now what are the advantages of this sampling? Okay, let us understand its merits first. Okay, merits. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கோவிட், இப்போ இந்த கிளாஸை பத்தி ஒரு ரிசர்ச் நடக்கணும். நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்க, நீங்க இன்னைக்கு பதில் சொல்லுங்க இப்போ, ரைட்? இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இருக்குன்னு சொல்லுவோம் சார். இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமாங்க சார். ஓகே, வெரி குட். இல்லைன்னு யார் சொல்றது? ஓகே, சொல்லுங்கப்பா. ஒருத்தர் இருக்குன்றீங்க, ஒருத்தர் இல்லைன்றீங்க, அப்புறம் 2 பேர் தான் சொல்லிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 2 பேர் தான் கிளாஸ்ல இருக்கிறீங்களா? என்னடா இது, 15 பேர் இருக்கிறீங்க. ஓகே, ஜஸ்ட் ஆன்சர் திஸ் क्वेश्चन. இருக்குன்னீங்கன்னா இது என்ன, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இந்த ஆன்லைன் எஜுகேஷன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கல சார். வெரி குட். யார் அது? எனக்கு தெரியல, நான் ஸ்கிரீன் பார்க்கல. நிவேதா பிடிக்கல. வெரி குட். இப்போ நான் இந்த கேள்வி கேட்டேன், இல்லையா? ஸோ இப்போ உங்க கிளாஸ்ல இப்போ யார் இத்தனை பேர் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இப்போ நீங்க உங்களுக்கு சாட்சி 15 பேர் இருக்கிறீங்க. அந்த 15 பேர்ல யாரும் பதில் சொல்லல, 3 பேர் பதில் சொல்லிக்கிறீங்க. ஓகே, இந்தியா முழுக்க இந்த ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு? இந்தியா முழுக்க இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 பேரை வச்சு நான் ஆன்லைன் கிளாஸ் சரியில்லை அப்படின்னு நான் முடிவுக்கு வர முடியுமா? சொல்லுங்க.
முடியாது சார். வெரி குட், முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறிய ஒரு வகையான சாம்பிள். ஓகே, அது வந்து ஒரு முறையும் இல்லை, அது வந்து ஒரு முறையும் இல்லை. அப்ப இந்தியா முழுக்க ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது, ரைட்? சில பேருக்கு அது இஃபெக்டிவா இருக்கலாம், சில பேருக்கு இஃபெக்டிவ் இல்லாம இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு அது எஃபெக்டிவ் இல்லாம இருக்கலாம். அப்போ என்ன நம்ம பண்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? என்ன நம்ம பண்றோம் அப்படின்றது முக்கியம். எப்படி நம்ம பண்றோம், அந்த சாம்பிள் எப்படி நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்றது நம்ம முக்கியமானது. அப்போ இந்த 3 பேரை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆல் ஓவர் இந்தியாவை நாம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அப்போ என்ன டிபெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மக்கள் இல்லை ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஏரியா, டெமோக்ராஃபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா என்ன பண்ணுவோம், அது வந்து பிரதிபலிக்கும், மாறும். ஓகே, மாறும். அப்ப ஆன்சர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிரதிபலிக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த சாம்பிளிங் மெத்தட்ல என்ன பண்ணுவோம், இப்போ தமிழ்நாட்டுல 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர்கிட்ட நீங்க என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். ஓகே, அதான் சொல்ல, இட் சேவ்ஸ் டைம். 1 லட்சம் பேர்கிட்ட வாங்குறதை விட அந்த 1 லட்சம் பேரை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு 10,000 பேர்கிட்ட நல்லா வைடா எடுத்துட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு நாம என்ன சொல்லலாம், இதுதான் முடிவு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் சொல்ல முடியும். ஓகே, ஸோ therefore it saves time. Instead of asking 1 lakh students, we will ask only 10,000 students and we will come up with a conclusion. அதனால it saves time. Second, it reduces cost. Okay, it reduces cost. என்ன reduces cost? இப்போ 1 லட்சம் பேர்கிட்ட போய் கலெக்ட் பண்றது முதல்ல டைம் வேஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர்கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பேப்பர்ல கொடுத்து கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட். அப்ப நீங்க டிராவல் பண்ணி போயிட்டு ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஸ்கூலோ நீங்க என்ன பண்ணிடணும், கேட்டுருணும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது, டிராவல் காஸ்ட், அந்த டைம், இது எல்லாமே என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகும். ஸோ நவ் யூ கேன் 10,000 பேர்கிட்ட மட்டும் கேட்குறீங்க அப்படின்னாக்கா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை மட்டும் போயிட்டு கேட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த செலவு நமக்கு மிச்சமாகுது. ஓகே, ரைட். More reliable results can be obtained when there is a பக்கா planning. கரெக்டா பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே, when you are going to, I mean, நம்ம என்ன சொல்றது, அந்த சாம்பிளிங் டிசைனை ஓகே நீங்க கரெக்டா பிளான் பண்ணி யாரார்கிட்ட எப்பப்போ கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, எந்த ஒரு ஆட்களை நீங்க வந்து கரெக்டா டார்கெட் பண்ணி அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிக்கின்ற போது நமக்கு ரிசல்ட் என்ன வரும், மிக மிக துல்லியமாக வரும். வந்து அதுல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சுன்னு கேட்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா we have the thing. ஓகே, ஓகே, ஸோ அது வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட் பாருங்க, it provides more detailed information. Just give me it provides more detailed information. As it saves time, money and labor, more detail can be collected in sample survey. Okay, அப்போ it provides more detailed information அப்படிங்கும்போது என்ன ஆகும், நம்ம குறைந்த மக்களை டார்கெட் பண்ணும்போது நம்மள என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய கேள்விகளை நம்ம கேட்க முடியும், வசதியான இடத்துல நம்ம கேட்க முடியும். ஒரு நிமிஷம்ங்க. Okay. Next is sometimes only method to depend upon. Sometimes only method. இப்போ வந்து சில விஷயங்கள், சில ஆராய்ச்சிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாம்பிள் மெத்தட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் மெத்தட். ஓகே, எல்லாரும் கேட்கறதை விட்டுட்டு துல்லியமா நீங்க கணிக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு சாம்பிளிங் மெத்தட் தான் என்ன பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஓகே, நம்ம மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கும் இது வந்து ஈஸியா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சாம்பிள் சர்வே ஆர் ஈஸி ஃபார் த சேம் டைம் பிகாஸ் ஆஃப் மணி லேபர் ரீசன்ஸ். ஓகே, அப்ப என்ன பண்ண முடியும், நம்மளால சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னா சில சுமைகளால, வேலை சுமைகளால, ஓகே, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்படுகின்ற சில சிக்கல்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட், சாம்பிளிங் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு ஃபேக்டரியில ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. 1000 பேர்கிட்ட கேட்கறத விட்டு ஒரு 100 பேர்கிட்ட என்ன பண்ற, ஒரு இல்லைன்னா ஒரு 10-15 பேர்கிட்ட இல்லைன்னா லீடர்ஸ் கிட்ட மட்டும் நம்ம கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணலாம். ஓகே, அதுக்கு ஈஸி. நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் மோர் சயின்டிஃபிக். More scientific is nothing but which is help to calculate. Okay, more of calculations are based. More calculations are based.
So all these are very useful when we are conducting to do a research under sampling method. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில demerits இருக்கு. அதை நாம என்ன சொல்லணும்னா like illusory conclusion. If a sample inquiry is not carefully planned, executed, a conclusion may be incorrect and misleading. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சாம்பிளிங் ரிசர்ச்சை கரெக்டாக சாம்பிள்ஸை நீங்கள் பிளான் பண்ணல அப்படின்னா அது என்னடும் தவறாக போய் முடிஞ்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மார்க்கெட்டில் ஒரு இது வந்தது. ஓகே, இப்போ என்னன்னா எதிர்ஸ்டலையும் இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம் மிஷின்ஸு அப்புறம் வெண்டிங் மிஷின்ஸு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ஸில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா யாரும் போயிட்டு பணத்தாங்க எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ பணத்தை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ அந்த ஏடிஎம் மிஷின்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரிசர்ச்சாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் சரியான ஆட்களை, அதாவது யாரெல்லாம் ஏடிஎம்ஐ யூஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஏடிஎம் பத்தி தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும், தவறா முடிஞ்சிடும். இல்லையா? Therefore, you have to ask questions to whom you have to ask. இல்லையா? யார்கிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கணும். ரைட்? நெக்ஸ்ட் பாத்தீங்க, சாம்பிள் நாட் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இது வந்து எப்பவுமே ஒரு சாம்பிள் தான். 1,00,000 பேர்கிட்ட கேட்குறீங்கன்னா 10,000 பேருன்றது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சாம்பிள் தான் ஒழிய, ஆனா எல்லாரையும் பிரதிபலிக்கின்ற ஒண்ணா அப்படி இருக்கணும்னா அதுக்கு வந்து சரியான வகையில நீங்க என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணிக்கணும். அப்போ சரியான வகையில பிளான் பண்ணல அப்படின்னா அது என்ன ஆயிடும், தவறா முடிந்துவிடும். ஓகே, இதுக்கு நிறைய லேக் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இல்லையா? இந்த சாம்பிளிங்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான வகையில நாம ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவைப்படுது. அப்போ எக்ஸ்பர்ட்டா இல்லை அப்படின்னா அந்த ஃபீல்டுல ப்ராப்ளம் இஸ் வித் ரிசல்ட்ஸ். ஓகே, அந்த ரிசல்ட்ல ப்ராப்ளம். இப்போ அந்த மார்க்கெட் பிசினஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லையா? நம்ம வந்து ஒரு பிசினஸ் நீங்க எல்லாம் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏரியால ஏன் சோப்பு விற்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ரிசல்ட் வந்து துல்லியமா அவங்க கண்டுபிடிச்சி சொல்ல தெரியணும். இல்லையா? இப்ப சொல்ல தெரியல அப்படின்னாக்கா என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்லி that sampling will be under flop. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ இந்த கோவிட்ல இப்போ முந்தா நேற்று வந்து டிவியில ஒரு இது போயிட்டு இருந்தது. என்ன போயிட்டா ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவில் வேக்சின் வந்தது, வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அது ரஷ்யாலேயோ சைனாலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா யாருக்கு முதல்ல அந்த வேக்சினை கொடுக்கறதுன்னு அப்படின்னு ஒரு இப்போ ப்ராப்ளம் ரைஸ் ஆயிடுச்சு. இல்லையா? அப்போ யாருக்கு கொடுப்பாங்க, யாருக்கிட்ட கொடுக்கறது, யாருக்கு? இப்போ வந்து வேற பொலிட்டிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா வந்து டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா அரசு ஊழியர்கள் எடுத்துப்பாங்களா, இல்லை பிரைவேட் எம்ப்ளாயிஸ் எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா சாதாரண மக்கள் எடுத்துப்பாங்களா? அப்போ இதெல்லாமே வந்து கேள்விகள். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு கொண்டு வரணுமா அப்படின்னாக்க இது கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ். இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேற, நம்ம மார்க்கெட்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் வேற. அப்போ நம்ம மார்க்கெட்ல என்ன பண்ணும், மெடிக்கல் ஷாப் வந்து எந்தெந்த இடத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எந்தெந்த இடத்துல டிமாண்ட் இருக்கும், இப்போ வந்து சென்னைக்கு வந்து முதல்ல சப்ளை பண்ணணுமா, ஏன்னா அங்கே அதிக ரேட்டு வந்து அதிகமாக போய் நிற்குது, இல்லைன்னா மும்பையில் போய் கொடுக்கணுமா, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ரிசர்ச் ஆராய்ச்சிகள். ஓகே, அப்போ எங்க போகணும், அப்போ சரியான வகையில் இது கணக்கில் அப்படின்னா இதுவும் ப்ராப்ளம்ல முடிச்சு. இல்லையா? நெக்ஸ்ட் இஸ் சம்டைம்ஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் சென்சஸ் மெத்தட். இல்லையா? சென்சஸ் மெத்தட்ன்றது எல்லாரையும் டார்கெட் பண்றது. சில விஷயங்கள்ல சாம்பிளிங் மெத்தட் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னாக்கா துல்லியமாக நீங்க கரெக்டா ஒரு ஆட்களை டிஃபைன் பண்ணி கொண்டு போறதுல என்ன ஆகிடும், நீங்க அதுக்கு செலவு அதிகமாயிடும். அதே சமயத்துல சில சமயங்கள்ல அதை விட கஷ்டமான ஒரு ரிசர்ச்சை இது அமைந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரைட்? நெக்ஸ்ட் இஸ் பர்சனல் பைஸ். பர்சனல் பைஸ் வந்து ஒரு புறமா இருக்குது. இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வந்து வேலூர் மக்களுக்கு வந்து சாதகமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மக்களுக்கு ஆப்போசிட்டா நான் என்ன பண்ணலாம், ரிப்போர்ட்டை எழுதலாம். இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து சென்னை மக்களை கேட்க மாட்டேன், வேலூர் மக்களை மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னாக்கா அப்போ அது வந்து பையஸ்ட். ஓகே, ஒரு புறமாக இருக்கிறது. அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மக்கள் சம்பந்தமாகவே இருக்கும். இல்லையா? ஸோ வேலூர் மார்க்கெட் சம்பந்தமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பையஸ்ட். உங்களுக்கு பையஸ்ட்னா ஒரு புறமாக இருக்கு. சாய்ஸ் ஆஃப் சாம்பிள் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லையா? இப்போ எத்தனை சாம்பிள்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். ஓகே, பாப்புலேஷன் அப்படின்றது அந்த இப்போ அந்த ஒரு மூட்டை அப்படின்றது ஒரு மூட்டை அரிசி தான் பாப்புலேஷன், அதுலேருந்து ஒரு கைப்பிடி தான் சாம்பிள். இல்லையா? அந்த மாதிரி நீங்க என்ன ஆராய்ச்சி பண்றீங்களோ அதுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். ரைட்? நெக்ஸ்ட் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் கவரேஜ். ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா தட் இஸ் அ ப்ராப்ளம். இப்போ சாம்பிளிங்ல என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா
It must be a representative, homogeneity, adequate sample should be there. பட் இதெல்லாம் வந்து நம்ம மெரிட்ஸ்லயே நம்ம பார்த்தோம். இல்லை சில லாஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ். அப்போ என்ன அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் அப்படின்னா, பாருங்க, ஒன் ஆஃப் த பேசிக் அண்டர்டேக்கிங் சாம்பிள் இஸ் டு ப்ரெடிக்ட் அண்ட் ஜெனரலைஸ். இதை வந்து சாம்பிளிங்குடைய மெயின் அர்த்தமே என்னன்னா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, ஓகே, என்ன நடக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, அப்புறமா வந்து எல்லாருக்கும் இது வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த சாம்பிளிங்கை நம்ம, அது வந்து பேசிக். ஓகே, அது வந்து பேசிக். அப்போ வந்து இந்தியாவை பிரதிபலிக்கிறது. அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கோவிடை பத்தி ஒரு ரிசல்ட் போடுறோம் அப்படின்னா, அப்போ அது ஹோல் இந்தியாவுக்குன்னு அர்த்தம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவை அது பிரதிபலிக்குது அப்படின்னு நீங்க பேசிக்கா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் இல்லையா. ஒரு ஆராய்ச்சினும் போது அது வந்து பேசிக்கா நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. Sampling is based on two fundamental principles of statistic theory. Okay, அப்ப என்னன்னா, ஒன்னு law of statistical regularity and the law of inertia of large numbers. Okay, statistical regularity and another one is law of inertia of large numbers. அப்ப இது என்னது statistical regularity னானது, இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இருக்கு பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, very large probability based on that a moderately large number of items chosen at a random are almost sure to have the characteristic of large group. Okay, இப்போ MCOM students மட்டும் அவங்களுடைய பிஹேவியரை, உங்க கிளாஸ்ல மட்டும் பிஹேவியரை கால்குலேட் பண்ணிட்டு இது ஒட்டுமொத்தமா ஊரிஸ் கல்லூரிக்கு இது வந்து பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி. அப்போ எம்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஊரிஸ் காலேஜ் பசங்களுக்கு முழுக்க வந்து இப்படிதான் பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்ற பாருங்க, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி. ஓகே, அப்போ இது வந்து ஒரு லா. ஓகே, லா அது வந்து எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது, அது வந்து எல்லாரும் ஏத்துக்கணும். ஸோ த லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி formulated in the method here probably lays down that a moderately large number of items chosen at random from a large group are almost sure on to have the character of a large group. இது ஏத்துக்கணும். ஓகே, இது என்ன பண்ணணும், இதை வந்து இருக்கு, இதுதான் வந்து ஒரு இதுபடிதான் இருக்கும் அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ரைட். அப்போ செகண்ட் ஒன் பாருங்க, inertia. ஓகே, the law of inertia logic is an immediate deduction from the principle of statistical regularity. அப்படின்னா other things being equal, as the sample size increases, that result tend to be more relevant and accurate. அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவுக்கு நீங்க அந்த சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸும் சரியா வந்துனுக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி, நான் குறைந்தபட்சம் சொல்றேன் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் சமம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு இந்த டோட்டல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ, அது சாம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸும் அக்யூரேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா. ஸோ அதான் வந்து இனர்ஷியா நம்பர்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இஸ் சாம்பிளிங் எரர்ஸ். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த சாம்பிள்லயே வந்து நம்ம எரர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வரும். ஓகே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் எரர்ஸ், ஐ மீன் சாம்பிள்ல. அந்த மாதிரி சாம்பிளிங் எரர்ஸ் வந்து பாருங்க எதனால வருது. ஓகே, ரிசல்ட் வராது அப்படி இல்லை பார்த்தா ஃபால்ட்டி செலெக்ஷன் ஆஃப் சாம்பிள். நீங்க தவறா ஆன ஆட்களை நீங்க என்ன பண்றது, எடுக்கிறது. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, என்ன அப்படின்னா இப்போ வந்து சோப், என்ன சோப் அப்படிங்கிறதுனாக்கா இந்த வாஷிங் சாமான் கழுவுறோம் இல்லையா, அந்த சோப். இப்போ அந்த சோப்பை பத்தி நீங்க என்ன பண்றீங்க, ஆராய்ச்சி பண்றீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, அந்த சோப்பு வந்து யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், அதை போய் கேட்கணும் இல்லையா. அந்த கழுவுறாங்கள அந்த வெசில்ஸ் எல்லாம் கழுவுறாங்க, அந்த லைக் விம் பார். ஓகே, விம் இருக்கு, அது வேற என்ன ஒன்று இருக்கு இல்லையா, பிரிங்க்லாம், ஆனா என்ன ஒன்று ப்ரில் ஏதோ ஒன்று இருக்கு. இப்போ இந்த சோப்பை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்றீங்க. ஓகே, அந்த சோப்பு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. அப்ப யாருக்கிட்ட அந்த கேள்விகள்லாம் கேட்கணும், என்ன சொல்லுங்க, இந்த கேள்விகளை நம்ம யார்கிட்ட கேட்கலாம், யூஸ் பண்ணவங்க கிட்ட சார். யாரு யூஸ் பண்றாங்க, லேடிஸ் கிட்ட கேட்கலாம் சார். ஓகே, லேடிஸ் கிட்ட கேட்கலாம். ஹவுஸ் வைஃப் கிட்ட கேட்கலாமா? ஓகே, சரி. வேலை செய்யற சர்வன்ட் கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம் சார்.
அதான் கரெக்டா நீங்க துல்லியமா பார்க்கணும். இப்போ சில வீடுங்கள்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலை வச்சுன்னே சாமான் கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் வந்து ஒரு இருக்காங்க வேலை செய்ய, அவங்க என்ன பண்ண அந்த வெசில்ஸை கழுவுறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மெய்டு வச்சிருக்காங்க, சர்வெண்ட் வச்சிருக்காங்க. அப்போ சர்வெண்ட் கிட்ட கேட்கறத விட்டுட்டு நீங்க அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் தவறான ஒரு ரிசல்ட்டா முடியும். ஸோ அதான் துல்லியமா கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுங்க, விம்பார் வந்து என்ன பண்ண இப்போ கையெல்லாம் எரியுதுன்னு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ வந்து இது ஷேர் பண்ண சோசியல் மீடியாலலாம் இருப்போம், அதனால விம்பார்லாம் பேர் யூஸ் பண்ண அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு எக்ஸ் பார்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ் பார் சாமான் கழுவுற அந்த விசில்ஸ் கழுவுற பார்ஸ். ஓகே, அதை நம்ம என்ன பண்றோம், கழுவுறோம். ஓகே, அது கழுவுறோம், கை எரிச்சல் வருது, அந்த சர்வெண்ட்டுக்கு என்ன ஒன்று கை எரிச்சல் வருது, ரைட்டு. ஆனா நீங்க ரிசர்ச் பண்ற கொஸ்டினை யாருக்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறீங்க. ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாங்க, இல்லைங்க அந்த பார்ல நல்லா தான் இருக்குது, ஓகே, அந்த சோப்புக்கு எந்த ரொம்ப அருமையா இருக்கு, ஸ்மெல் நல்லா வருது அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாங்க. ஓகே, ஏன்னா அவங்க ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணலாம், அவங்க துல்லியமா இந்த பார் எக்ஸ் பார் தான் வந்து காசு கம்மியா இருக்குன்னு அதை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஓகே, அதை வாங்கி கொடுக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த சோப்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. நல்லா இல்லை அப்படின்னா கை எரிச்சல் வருது, கை புண்ணா வருது, ரைட். இந்த மாதிரிலாம் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா அது அந்த பிரைஸ் கம்மியா இருக்குன்னு என்ன பண்ணலாம், அதை வாங்கி அவங்க கொடுத்துருக்கலாம். நம்ம கேட்கும் போது இது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ தவறான ஒரு ரிசல்ட்டா போயிடுச்சு. எதனால தவறான ஒரு ரிசல்ட், அந்த ஆட்கள் கிட்ட கேட்காம, யார் யூஸ் பண்றாங்க அவங்க கிட்ட கேட்காம நீங்க வேற ஒருத்தரை கேட்டதுனால வரக்கூடிய எரர்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் சப்ஸ்டிடியூஷன். என்ன சப்ஸ்டிடியூஷனா, when difficulties arise in enumerating a particular sampling included an investigator usually substitute a convenient member of population. இது வந்து எப்பவுமே நடக்கும். முதல்ல அப்படி நிறைய நான் பார்த்துருக்கேன். ஓகே, என்ன பண்ண ரிசர்ச் பண்ண வருவாங்க. இப்போ நீங்களே கூட நான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸே நான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க, 100 பேர்கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்கன்னா 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ண மாட்டீங்க, 5 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் கிளாஸ்ல நிறைய சொல்லுவேன்ல, மாமா மச்சான் வாடா மச்சான் எனக்கு ஒரு 10 அடி நீ ஒரு 10 அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து அந்த கொஸ்டின் என்ன பண்றது, டிக் பண்ணி எடுத்து கொடுக்குறது. ஓகே, அப்படின்னா ஆக்சுவலா அங்கே ரிசர்ச்சே நடக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம். ஓகே, இது வந்து சாம்பிளிங் எரர்ல போய் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டி டிமார்கேஷன் ஆஃப் சாம்பிளிங் யூனிட்ஸ். ஓகே, அப்போ தவறா கணிக்கிறது. ஓகே, தவறா கணிக்கிறது. ஸோ ஃபால்ட்டி டிமார்கேஷன், ஸோ டிஃபெக்டிவ் டிமார்கேஷன் ஆஃப் சாம்பிளிங் particularly seen in area surveys such as agriculture experiments in the field of cutting surveys. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ராப்ளம். அப்போ while dealing with the borderline case depends more or less on discrete investigation whether to include them in the sample or not. இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாக்கா, அந்த சாம்பிளிங் யூனிட்ஸே நீங்க தவறா என்ன பண்றது, சித்தரிக்கிறது இல்லையா, சித்தரிக்கிறது இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்காம இன்னொருத்தங்க கிட்ட கேட்ட பையஸ்டா இருக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சாம்பிளிங்ல நிறைய எரர்ஸ் ஏற்படும். எரர் டியூ டு பையஸ் இன் எஸ்டிமேஷன். ஸோ சேம் பாயிண்ட், அது வந்து டிமார்கேஷன் ஆஃப் த சாம்பிளிங் யூனிட், இது வந்து பையஸ்டா எஸ்டிமேஷன் கொடுக்குறது இல்லையா. அது 5 தான் வந்திருக்கும், ஆனால் 10ன்னு சொல்றது, இதுவும் ப்ராப்ளம். ஸோ வேரியபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சாம்பிளிங் எரர். இப்போ இதான் நடந்துன்னு இல்லையா, வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் வரலையா அப்படின்னாக்கா நமக்கு ஒன்றும் தெரியல, கவர்மெண்ட் கொடுக்க வச்சு நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் இருக்கா இல்லையான்னு நம்மளால என்ன பண்ண முடியும்னா பப்ளிக்கு தெரியல, கவர்மெண்ட் தான் நமக்கு சொல்லணும் இல்லையா. அப்போ இங்கிருந்து எல்லாம் பண்றாங்க, போய் கிராமத்துல போய் குடியேறலாம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, அதை முடிவெடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு தெரியல. ஓகே, கவர்மெண்ட் வில்லேஜஸ்லயும் கோவிட் இதெல்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாத, பப்ளிக்கு சொல்லணும் இல்லையா. சிட்டிஸ்ல மட்டுமே எடுத்துக்கிறத மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன பண்றாங்க, டிஸ்பிளேல மீடியால எல்லாம் போட்டுருக்காங்க இல்லையா. ஸோ ஆல் தீஸ் ஆர் problems when you are not selecting a good sample. Okay, so the biased தெரிந்து செய்கின்ற தவறுகள், தெரியாமல் செய்கின்ற தவறுகள் சிலர். ஓகே, அப்போ எந்த அளவுக்கு நாம சாம்பிளிங் எரர்ஸை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண இந்த சாம்பிளிங் எரர்ஸ் என்னாவும் கம்மியாகிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ரைட். I will stop with this. We'll see tomorrow. Okay. Yeah. Thank you, Ivan.